இங்க கிடைக்கக்கூடிய வரவேற்பு எப்படி சார் இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா என்றைக்குமே வில்லிவாக்கத்தில் மக்கள் அவ்வளவு அன்பாக இருப்பார்கள். அது வேலையை முடித்து அவர் வீட்டில் இருக்கும் போது கூப்பிட்டு என் கை ஆட்டலன்னு சொல்லி அது அவ்வளவு உற்சாகமாக இருக்கார்கள். இந்த உற்சாகத்தை பார்க்கும் போது சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கின்றது. இந்த காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அவங்க பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட. அதாவது நாம் என்ன நினைத்தோமோ அதே எண்ணத்துடன் பிஜேபியின் கொண்டு வந்த அனைத்து தவறான திட்டங்களை எதிர்த்து செய்திருக்கார்கள். அதனால் முழுமையாக அவருக்கு வரவேற்கிறோம். குறிப்பாக நீட் விலக்கு கேட்டோம், அதை அவர்கள் பின்பற்றிருக்கார்கள். ஏனென்றால் இதில் ஒற்றுமை இருப்பார்கள். அதாவது காங்கிரசும் திமுகவும் ஒற்றுமையாக செயல்படுகிறது. கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதி டெல்லியிலே இந்திய கூட்டணி ஆட்சி அமையும் போது இது அத்துணையும் செயல்படுத்தப்படும். உங்களுடைய 5 வருட பதவி காலத்தில் எல்லா நிகழ்ச்சியிலும் உங்களை பார்க்க முடியும். ஆனால் வினோத் அவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்காரு. உங்களோட பதில்? பாவம், ஏற்கனவே தோல்வியை சந்திருக்கிறார், மீண்டும் தோல்வியை சந்திக்கிறார். அவர் வெந்த புண்ணில் நான் வேல் பாய்ச்ச விரும்பவில்லை. ஒன்னும் பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுக்கு, அதான் வரல. எங்கள் மோடி வரணும். எங்க கூட்டணியின் பிரதான பிரச்சாரம் செய்வர் யாருன்னா மோடி. அவர் வந்தா எங்களுக்கு மார்ஜின் கூட்டிட்டே போகும். அவ்வளவு அவர் பார்த்து வெறுப்பு. நீ வெள்ளத்துக்கு வரல, எதுக்கும் நல்ல திட்டத்துக்கு வரல, ஆனா ஓட்டுக்கு மட்டும் வரியன்னு கேட்பாங்களா மக்கள்? நானே கேட்கறேன்ல. எங்க தூத்துக்குடி போனார, போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா? சென்னைக்கு 2 முறை வந்தார, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் பார்க்கறா. ஓட்டுன்னா பல்ல காட்டிட்டு வராரு, கேட்கணும். வாங்க வாங்க வாங்க. மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் உற்சாகமாக, அதுவும் கடந்த 3 ஆண்டு காலத்தில் எங்கள் தலைவர் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டங்களுக்கெல்லாம் வரவேற்பு நன்றாக இருக்கிறது. தேர்தல் அறிக்கை சொன்னது அத்தனையும் நிறைவேற்றிருக்கார், இன்னும் நிறைவேற்றுவார், சொல்லாதையும் நிறைவேற்றுவார். ஆகையால் வரவிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெறும். கண்டிப்பாக அல்ல, கண்டிப்பாக அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக இருந்த தேர்தலுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக இது இந்தியா கூட்டணிக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.